இல்லைப்பா இப்போ எனக்கு ஆக்சுவலாக நிறைய 8 ப்ளீட் இருக்கு முகத்தில், பல்லு கிடையாது, புரியாது, யாருக்கும் தெரியாது. பரவாயில்ல, ஆமாம், பிரச்சனை இல்லை, சொல்கிறேன். ஆனால் இதுக்கு ஒன்றுமே தெரியல. ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் தான் நான் போய் இந்த அவ்வளோ பெரிய பிரச்சனைகளுக்கு அப்புறமா ஓகே யோசிச்சு பாருங்க, ஒரு ஆக்டரு எலும்பு உடஞ்சிருச்சு, சுக்குநூறு தாடை கீழே விழுந்துருச்சு. இந்த சூழ்நிலையில் அங்கே தான் அன்னைக்கு நைட்டுமே லேப்டாப் தூக்கிட்டு தான் உட்காந்துருக்கேன். ப்ரொடியூசர்கிட்ட பேசிட்டு நான் வந்துடுவேன் அப்படின்னு தான் பேசிகிட்டு இருக்கிறேன். சரி, அந்த மக்கள் முகத்துக்காக, அழகுக்காக, வெள்ளையா இருக்கான்றதுக்காகவோ அதுக்கெல்லாம் படம் பார்க்கல. மக்கள் ஒரு கேரக்டரை ரசிக்கிறாங்க. இப்போ நீங்கள் ரஜினி சாராவா இருந்தால் ரஜினி சார் ஆக்டரா மக்கள் மனசில் இடம் பிடிச்சாரா அப்படின்றத தாண்டி மனுஷனா அவரை பிடிச்சிருக்கோம். கமல் சாரோட உழைப்பு அப்படின்னு ஒருத்தரோட கேரக்டர் தான் மக்களுக்கு பிடிக்குன்றதுனால அவங்க ஹீரோவாக கரெக்டாக இருக்காங்க. தவிர அந்த நம்பிக்கை எனக்கு எப்போவுமே, எனக்கு உடம்பே சப்போஸ் ஒரு இன்னும் ஆக்சிடென்ட்ல கை கால் எல்லாம் போயிட்டா கூட என்னால் நடிக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை எனக்கு எப்போவுமே. கதை அப்படி இருக்கும்ல.